ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேரத்தை வீணாக்குறோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் கிளிப் பார்க்க போகிறோம். அந்த நேரத்தை வீணாக்குறது எது நடக்குது, எதனால் நம்ம அந்த நேரத்தை வீணாக்குறோம், நம்ம ஒரு நாள் முழுக்க எந்த எந்த காரணத்தினால அப்படியே போகுது, கடந்து போகுது, அந்த நேரத்தை வீணாக்குறதுனால நம்ம என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த நேரம் வீணாக்குறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்றது கூட பார்க்க போகிறோம். அது ஒரு கதை மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நேரத்தை செலவழிச்சிட்ருக்கீங்க, அதுவும் உங்களோட இலக்குக்காக செலவழிக்காமல் நீங்கள் ஏதோ அரட்டை அடிச்சுக்கிட்டு உங்களோட பொழுதுபோக்கு போகிறதுக்காக செலவழிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது கூடவே நான் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்க, உங்களோட வேலைகளை பார்க்குறதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னா அதுக்காகவும் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அதுக்காகவும் ஒரு கதை சொல்ல போகிறேன். மொத்தத்தில் இதில் 2 கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறது நேரத்தை வீணாக்குறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணு எப்போவுமே நான் நல்லபடியாக ஒரு பெரிய ஆளாக வரணும், நான் எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நல்லா வந்துடுவேன், நான் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் நல்லபடியாக இந்த உலகத்துக்கு நான் யார் அப்படின்னு காட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டா. சரிங்களா, அந்த ஒரு இலக்கை என்ன நம்ம இந்த செஞ்சால் நமக்கு கரெக்டான ஒரு பாயிண்ட், நமக்கான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு வரும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா, இப்போ எனக்கு எப்படி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன், வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா நான் ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூட அதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா வருவேன் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே அந்த பொண்ணுக்கு ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்துட்டு நான் அதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு நாளும் கடந்துட்டு போயிட்டே இருக்கா. ஸோ பகல் கனவு காணிட்டு இருக்கா. அந்த பகல் கனவு எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு மைண்ட் தாட் முழுக்க அந்த விஷயம் இருக்குது. ஆனால் அந்த விஷயத்துக்காக முன்னாடி எடுத்து வைக்கல. இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த மாதிரியே சில நாட்கள் இல்லை சில வருடங்களும் போயிடுது. இந்த மாதிரியே போன உடனே அவளுக்கும் ரொம்ப அழுகை, என்னடா நம்ம நினச்சது வரலையே, நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இப்படி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுது கேட்குறான். அம்மா இந்த மாதிரி நான் எனக்கான ஒரு விஷயத்த நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனால் அந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு நாள் முடியுது ஒரு நாள் முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கதை சொல்லட்டுமா, உனக்கான ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா அவங்க அம்மா. ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க எப்படின்னா குழந்தைங்க, அவங்க ஒய்ஃபு, ஒரு 4 பேர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அப்படின்னா ரொம்ப கடன், இந்த கடனால் அவங்க நல்லா சாப்பிடக்கூட மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கடன். அந்த மாதிரி கடன், அதுக்கப்புறமா நல்லபடியான வாழ்க்கை இல்லை, ரொம்ப வருஷமாக கடன் தீர்த்துக்கிட்டே அவங்க லைஃப் முடிய போகுது அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க பசங்களுக்கும் கல்யாணம் பண்ண வைக்கிற ஒரு ஸ்டேஜ், அதுக்கும் கடன் தான் வாங்கணுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி லைஃப்பில் எல்லார் லைஃப்லையும் நடக்கும் தான். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வரும்போது அந்த வழியில் ஒரு பணக்கார ஒருத்தர் போகிறாரு. அந்த மாதிரி பணக்கார ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசிக்கிட்டு இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாப்பாடுக்கு அது இல்லை இது இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, ரெகுலர் எப்போவுமே சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க பேசுகிறது அந்த வழியாக போகிற ஒருத்தருக்கு கேட்குது. அவங்க அவங்க கொஞ்சம் பணக்காரர் இல்லையா. ஸோ அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்தா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு அவங்களோட வீட்டுக்கு நான் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நிறையவே இருக்குது, நான் அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி சொன்ன உடனே அந்த ஏழ்மையான குடும்பத்துக்கு ஒரே சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு சாயந்தரம் எப்போதான் வரும் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருக்காங்க 2 பேருமே. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போயிட்டு இப்போவே நீங்கள் நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடுங்க அவங்க ஊருக்கு, ஏன்னா அவங்க
அட்ரஸ் கூட சொல்லலை. நம்ம நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஊரில் கேட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அட்ரஸ் கேட்டுட்டு நீங்கள் போங்க, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னதும் கணவன் வந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்கையில டைம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அந்த சந்தோஷத்துலேயே குதிச்சுட்டு அப்படி இப்படி வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருந்தவர் மறுநாள் ஆகுது. காலையிலேயே மனைவி சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப நல்ல இது ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பா நான் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, நாளைக்கு எப்படியும் நம்ம வந்து ரொம்ப பெரிய பணக்காரராக ஆயிடலாம், அதுவும் நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க வந்து கொடுக்குறதுக்காக ரெடியாக இருக்காரு, ஸோ நம்ம வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னதும் அந்த மனைவி வந்து அமைதியாக ஆயிட்டா. ஏன்னா கணவனை சொல்லிடக்கூடாது அப்படின்னு அமைதியாக ஆயிட்டா. கணவன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நாளைக்கு ஒரு நிறைய பணக்காரராக ஆயிடுறோம் இல்லையா, நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும், நம்ம கடன் எல்லாமே அடிச்சிடலாம், நம்ம என்ன பண்ண இருக்கிற காய்கறிகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் வச்சு நல்லா ஒரு விருந்தாக ஏற்பாடு பண்ணு, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு, நீ வந்து ரெடி பண்ணி வை அப்படின்னு சொன்னதும் மனைவியும் வந்து ரெடி பண்ணி வச்சிடுறா. என்ன சாப்பாடு ரெடி பண்ணி வச்ச உடனே நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு சரி நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து வெளியில் வந்த உடனே இப்போ மதியம் போனால் தான் சாயந்தரத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சி மதியம் வந்து வெளியே வந்த உடனே வெயில் தாங்க முடியல, என்னடா இவ்வளோ வெயில் அடிக்குது, ஏன்னா சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும் இல்லையா, ஸோ வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு வந்து நினச்சிட்டு ரொம்ப வெயில் ஆகுது என்னால் இப்போ போக முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி உட்காந்த உடனே கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான். எப்படி வெயில் வேற, நல்லா தூக்கம் வேற, நல்லா சாப்பிட்டுருக்க வேற, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தூக்கம் வருது அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் அசந்து தூங்கின உடனே ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதுனால நல்லா அசந்து தூங்கி சாயந்தரம் சூரிய மறைவுக்குள்ளே வந்து வாங்கிக்கணும். ஏன்னா காசு பணம் அப்படின்றது வந்து லைட்டு போட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால சூரிய மறைவுக்குள்ளே வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டாங்க இல்லையா. சாயந்தரம் ஒரு சூரிய மறைவுக்கு ஒரு மணி நேரம் அப்படி இருக்கும். ஸோ அந்த டைமில் ஞாபகம் வந்த உடனே குடுகுடுன்னு ஓடுறான். அட்ரஸ் வேறு கண்டுபிடிக்கணும், எல்லாமே கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து வீடு வரைக்கும் போயிட்டாங்க. போன உடனே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன், இன்னைக்கு வந்து சூரியன் மறையுது, இதுக்கு மேலே நான் வந்து கொடுக்க மாட்டேன், லைட்டு போட்டுட்டேன் கொடுக்க மாட்டேன், நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உனக்கு கொடுத்தேன், நீ வந்து ஏன் சீக்கிரமாக வரலன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து விரட்டிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அது வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நம்ம கால அவகாசம் இருக்குது, இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் வருஷங்கள் வந்து நிறைய இருக்குது, நமக்கான ஒரு நாள் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த நாள் வந்து போயிட்டுருக்கு, அந்த நாளுக்கான டைம் வந்துட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, அப்படி நம்மக்கிட்ட வரலை, அது போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதை பற்றி யோசிங்க. நமக்கு வந்து இப்போ எனக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னா, இன்னொரு கிட்டத்தட்ட என்னால் வந்து எவ்வளோ வயசு வரைக்கும் இன்னும் துணி தைக்க முடியும், என்னால் சம்பாதிக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். அப்படி இப்படி ஒரு 50 வயசு, 55 அந்த மாதிரி 60 கூட முடியும். சரி 60 வயசு அப்படின்னு சொல்லலாம், 60 ஏஜ் வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியும் சரிங்களா. அதனால நமக்கு வந்து இன்னும் எனக்கு 40 வருஷம் இருக்குது, ஏன்னா நான் வந்து இப்போல்லாம் ஸ்டிச் பண்ண மாட்டேன், இன்னும் டைம் இருக்குது எனக்கு அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. நமக்கு வந்து நம்மளோட இலக்கை நம்ம வந்து நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் நேரத்தை வீணடிக்காதீங்க. இருக்கிற நேரத்தை வந்து மிச்சப்படுத்தி உங்களோட ஃப்யூச்சருக்காக அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அரட்டை அடிக்கிறதுனாலையோ சும்மா தூங்குறதுனாலையோ ஒருத்தர் வீட்டுக்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுனாலையோ ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கதை வந்து என்ன, நான் சொன்னேன் இல்லையா, சாரி, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அம்மா அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து சொல்லவே இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி தான் நீயும் இருக்கிற, உன்னோட இலக்கை யோசிச்சு வச்சுட்ட, ஆனால் வந்து இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். அவங்க பண்ண மாதிரி தான், அவங்க வந்து இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு நான் இன்னும் இருக்குது டைம் எனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மைண்ட் தாட் உன்னுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீ எடுத்துடு, அதை நீ முழுசாக உன்னோட மைண்ட் தாட்லேருந்து எடுத்துட்டு, இல்லைப்பா எனக்கு ஒரு கொஞ்சம் கூட டைம் இல்லை, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து அந்தந்த டைமுக்குள்ளே அந்தந்த வேலைகள் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிப்பாரு. கண்டிப்பாக நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு கதை வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம இந்த ஒரு ப்ளவுஸ் பற்றியே நான் வந்து சொல்லுவேன்.
இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நான் இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி மைண்ட் தாட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து தைச்சிட்ருக்கேன் இல்லையா, நான் வந்து நல்லா தான் தைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் சரிங்களா. இப்போ தங்கச்சியை வச்சு சொல்லட்டுமா, இந்த கதை நானே யோசிச்சது தான். தங்கச்சியை வச்சு சொல்கிறேன். அவள் வந்து நல்லபடியாக ஸ்டிச் பண்ணுவான் அப்படின்னு அவளுக்கும் தெரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அவள் வந்து தைச்சிட்ருக்கா. அவளுக்கு மைண்ட் தாட் வந்துடுச்சு என்ன அப்படின்னா, என்னால் வந்து இனிமேல் தைக்க முடியாது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது வந்துட போகுது, எனக்கு மேக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லா வருமா வராதா, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து தைக்கவே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. தைக்கவே இல்லை. ஸோ அவன் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து கேட்குறேன், ஏன்டி தைக்கல, ஏன் ஸ்டிச் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது அவள் சொன்னான்னா என்ன சொல்லுவா, எனக்கு வந்து பயமாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, சரி நீ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பயம் இல்லையா, நானும் அம்மாவும் வந்து வெளியில் போகிறோம், நீ வந்து நாங்கள் வரதுக்குள்ளே இந்த மேக்ஸை வந்து ஸ்டிச் பண்ண வச்சுடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவள் என்ன பண்ணுவா, சரி அப்படின்னு வந்து ஏதோ ஒரு அவளோட மனம் தெரியறதுனால சொல்லிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் இல்லாதப்போ அவள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா. எடுக்கும்போது அவகிட்ட மறுபடியும் கேட்டேன் அப்படின்னா அவள் என்ன சொல்லுவா, யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம சுற்றியும் வந்து நானும் சரி அம்மாவும் சரி இருக்க மாட்டோம் ஏதாவது வந்து குறைகள் சொல்கிறதுக்காக சரிங்களா. நம்ம சுற்றி இருக்கிறவங்க குறைகள் சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து நிறைய பேர் ஸ்டிச்சிங் பண்ணாமல் இருந்திருப்போம். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பேசணும் அப்படி இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயந்தான். நம்ம யாரையோ பார்த்து பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட்டுட்டு அங்கே தான் உட்காந்துட்ருக்கணும். ஸோ நம்ம அங்கே 2 பேரும் இல்லை அப்படின்றதுனால அவகிட்ட துணி கொடுத்ததுனால அவள் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணுவாள் சரிங்களா. யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவள் யூடியூப் பார்த்து ஸ்டிச் பண்ணுறாளோ இல்லை அவளோட மைண்ட் தாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணுறாளோ அது எனக்கு தெரியாது. ஸோ அவள் வந்து தைச்சி முடிச்சிட்டா. தைச்சி முடிச்சதுக்கப்புறமா எங்ககிட்ட காட்டும்போது எங்களுக்கும் குஷி தான், அவங்களுக்கும் ஹாப்பி தான் சரிங்களா. அவளுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. அவளுக்கு வந்து இனிமேல் பயம் வந்து இருக்காது, அவளோட மைண்ட் தாட்டில் பயம் இருக்காது. எனக்கு வந்து வருமா வராதோ, அக்கா ஏதாவது சொல்லிடுவாளோ, அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம் அவளோட மைண்ட் தாட்டில் இருக்காது. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஆரி ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஸோ நம்ம தப்பாக ஸ்டிச் பண்ணாலும் மறுபடியும் ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு தைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஒரு தவறும் வராது. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேரத்தை வந்து வீணாக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கில் ஒரு ஃபோக்கஸ் வைங்க, உங்களோட இலக்குக்காக ஃபோக்கஸ் வைங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பயத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க, உள்ளேயே வச்சுக்காதீங்க. அந்த பயம் உங்களுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே பயப்பட்டுட்டு தான் இருக்கணும். அந்த பயத்தை வந்து வெளியே கொண்டு வாங்க, கண்டிப்பாக அந்த பயம் அப்படின்றதே வராது. நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை திருத்திக்க பாருங்கள், திருத்திக்காதது உங்களோட தப்பு தான். இப்போ ஏதாவது ஸ்டிச்சிங்கில் தப்பாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தவறுகளை நீங்கள் வந்து திருத்திக்க பார்க்கணும். அந்த தவறுகள் திருத்திக்கல அப்படின்னா உங்களுக்கு தான் நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. பயப்படாமல் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுங்கள். நேரத்தை வீணாக்காமல் உங்களோட இலக்குக்காக போங்க. கஸ்டமர் வரலனாலும் உங்களுக்காக நிறைய தைச்சிட்டு உங்களுக்காக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நிறைய மக்கள்கிட்ட அதை கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே நேரத்தை வீணாக்காதீங்க, மறுபடியும் அதே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான் பேசுகிறது. இன்னும் ஏதாவது வந்து கண்டென்ட் சொல்லணும், உங்களுக்குள்ளே ஏதாவது வந்து கேள்வி இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இன்னும் டெய்லரிங் கிளாஸை ஜாயின் பண்ணல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.